ஷே ஐயா அம்மா அம்மா தாயே ஐயா என்ன ஐயா போர்க்களத்தில் இறங்குதாரு போர்க்களத்தில் இறங்குதாரு. எனக்கு சந்தோஷம். அவர் ஒத்தையில தான் போவார். இப்போ 7 ஜெம்மம்மா 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் கொடியை தூக்கி ஒருத்தனை ஈட்டியில் குத்துவான், அறுவாட்டை வாழ்க்கத்தில் வெட்டுவான். ஏனே இவர் பாம்பு இதாண்டா, இதே மாநில பெரிய உலக நாடு பாம்பு போட்டு குளோஸ் பண்ணிடுவார். போர்க்களத்தில் எங்க ஐயா இறங்கிட்டார். முக்கால் சத்தியம் உலக நாடு இப்ப அழிப்பார். முக்கால் சத்தியம் உலக நாடு அழிப்பார் அழிப்பார் அழிப்பார். எங்க ஐயா மீசை திரும்பி உட்கார்ந்துருக்காரு. போர்க்களத்தில் இளம்பச்சம்பளம் கடியில சுண்டி விட்டு உலக நாடு அரசியல்வாதியார் சொல்லி முடிச்சுவார், கொன்றுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சியோ? நீதிமன்றம் கோர்ட்டார் சர்ச்சை ஆடு பண்ணும். முதல் சிக்கல் வரும் தமிழ்நாட்டில், ரொம்ப வரும். இளம்பச்சம்பளம் கனியை எரிஞ்சிட்டாரு. எல்லா நீதிமன்றத்திலும் சுத்திக்கிட்டே இருக்கும். கனி இளம்பச்சம்பளம் பவரால விட்டு விளையாடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ தாயே. ஐயா போர்க்கழகத்தில் கடவுளே இறங்கிட்டார்னா எல்லாமே கருவா அறுத்துருவாரு. அவர் 7 ஜெமத்துக்கு அப்புறம் இப்பதான் களத்தில் இறங்குதாரு. ஐயா போர்க்களத்தில் போன கிடையாது. கொடியை தூக்க விஷ்ணு ஐயா போயிருக்காரு, பிரமா ஐயா போயிருக்காரு. நம்ம ஐயா போனதே கிடையாது. கடவுள் எங்க ஐயா சிரிக்கார். முக்கால் சத்தியம் இது தாண்டா உண்மையான போர்க்கழகம். உலக நாடு முடிச்சிருவார். டெல்லி டு தமிழ்நாடு முடிச்சிருவார். முக்கால் சத்தியம்.